ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்ப இந்த இடத்துல இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுவோமானுச்சுன்னா இதில் போல் அப்படின்ற ஆப்ஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு கொஷின் ஒன்று கேட்டு அதுக்கான ஆன்சரை இதில் நம்ம ஒரு கருத்து கணிப்பு மாதிரி பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த போல் ஆப்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷூ ஆக மாட்டேங்குதா? அதாவது இந்த இடத்துல நீங்கள் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி போல் அப்படின்றது உங்களுக்கு ஷூ ஆகலை, இல்லைன்னா அது ஷூ ஆகினாலுமே அதை கிளிக் பண்ணி உங்களால் எதுவுமே செட் பண்ண முடியலை. ஸோ போல் அப்படின்றது ஆப்ஷன் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்த போல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த போல் அப்படின்ற ஆப்ஷன் ஷூ ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஒருக்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம ஆப்லேயுமே ஏதாவது ஒரு இஷ்யூனால் இப்படி ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால ஆப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த கார்னரில் பார்ப்போம் இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்றது காட்டுதா அப்படின்றத. சம்டைம்ஸ் நம்ம அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்றது காட்டும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம்னாலுமே இந்த மாதிரி போல் ஆப்ஷன் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா லொக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஒருக்க லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிட்டு ஒருக்க ஸ்டோரி போய்ட்டு போல் ஆப்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லை ஷோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு லொகின் பண்ணுறதன் மூலமாகவும் கூட இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் ஆகுன அப்புறமா இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே சம்டைம்ஸ் இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக இந்த ஆப்பில் இந்த மாதிரி ஸ்டோரிஸில் போல் ஆப்ஷன் ஒர்க் ஆகாமல் ஷோ ஆகாமல் சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோஸ்டோப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபோஸ்டோப் பண்ணிடணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப புதுசாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கண்டிஷனுக்கு வரும். அதுக்கப்புறமா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிருங்க. அப்படி லொக் ஆகின அப்புறமா நீங்கள் ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு போல் ஆப்ஷன் ஷோ ஆகுதா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே நிறைய பேர் இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் அந்த போல் ஆப்ஷன் ஷோ ஆகாத இடத்துல ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ப்ரொஃபைலுக்கு இந்த கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்றது ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்ளணும். உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்ப போல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதாவது அந்த ஃபீச்சர் ஷோ ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு அந்த எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் டீம் இந்த இஷ்யூ நமக்கு செக் பண்ணி கண்டிப்பாக சால்வ் பண்ணி தருவாங்க. ஸோ லாஸ்ட் மெத்தட் நீங்கள் இந்த ஸ்டெப்பையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால மூலமாக கூட இந்த இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சில சான்ஸ் இருக்குது. அதனால் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்ப இந்த போல் அப்படின்ற அந்த கருத்து கணிப்பு ஆப்ஷன் உங்களுக்கு ஷூ ஆகாத ஒர்க் ஆகாத இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.